Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பேருந்து நிலையம் அமைவதற்கான இடத்தை வாங்காமலேயே அதற்கான டெண்டர் யாருக்கும் தெரியாமல் விடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையம் அமைப்பதற்கான நிலத்தை கள்ளக்குறிச்சி திமுக சேர்மனின் மருமகன் பெற்று நகராட்சிக்கு தானமாக அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கான டெண்டர் கடந்த மாதம் 17ஆம் தேதியே விடப்பட்ட நிலையில் 19ஆம் தேதிதான் இடம் தானமாக பெறப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்படுவதை நிறுத்தி முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும், இல்லையெனில் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 17ஆம் தேதியே இடம் இல்லாமலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு நோட்டீஸ் விட்டாங்க. நோட்டீஸ் விட்ட பிறகு 19ஆம் தேதி தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பிரசன்ஸ் சோடியா ஜனார்த்தனம் பேருக்கு கிழமை கொடுத்து அன்றைய கிழமை சாயங்காலம் ஜனார்த்தனம் வந்து நகராட்சி நிர்வாகத்திற்கு 4 ஏக்கர் 50 சென்ட் தானமாக கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய போர்ஜி நடந்திருக்கு. அதுவே அடிக்கல் நாட்டா அண்ணா முன்னேற்ற சார்பாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அனுமதி பெற்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை நான் சொல்லியிருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்த நிலையில் ஸ்டாலின் அரசு கரும்புக்கு மானியம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தைப்பொங்கலுக்கு சில தினங்களே உள்ள நிலையில் கும்பகோணத்தை அடுத்த கிளிமங்கலம் மற்றும் கொண்டசமுத்திரம் ஆகிய கிராமங்களில் நாட்டு உருண்டை வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் ரசாய கலப்பின்றி தயாரிக்கும் வெல்லத்துக்கு நல்ல மவுசு உள்ள நிலையில் உற்பத்தி நலிவடையாமல் இருக்க விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு கரும்புக்கு மானியம் அளிக்க வேண்டும் என நாட்டு வெல்ல உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தினர். அரசு எங்களுக்கு கொஞ்சம் கரும்புக்கு கொஞ்சம் மானியம் கொடுத்தாங்கன்னா தொழில் செய்துக்கணும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் கரை பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏரியின் கரை பகுதிகளில் மது பாட்டில்கள், துணிகள், பிளாஸ்டிக், ரப்பர் மற்றும் வகைப்படுத்த முடியாத அளவுக்கு மருத்துவ குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இறந்த விலங்குகளின் இறைச்சியும் முட்புதரில் தூக்கி எறியும் நிலையும் உள்ளது. தொடர்ச்சியாக குப்பைகள் கொட்டுவதை கண்காணிக்காமல் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக பலரும் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா அறுவடை பணிகள் நடைபெற உள்ளதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறுவை அறுவடை காலத்தில் திமுக அரசு முறையாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததாலும் முறையாக கொள்முதலை மேற்கொள்ளாததாலும் நெல்மணிகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் சம்பா அறுவடை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை விரைவாக திறக்க வேண்டும் என விடியாத அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுமான வரையிலையும் எவ்வளவு துரிதமா எடுக்கணுமோ அதை நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பணப்பட்டடா செய்யணும். அப்பதான் நாங்க எதையும் செய்ய முடியும். இல்லைனாக்கா விவசாயி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு தருணம். அதனால இதை தாமதப்படுத்தாம எங்களுக்கு நல்ல விதமா ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு டிபிசியோ இதை திறந்து வச்சு எங்களுக்கு கொள்முதல் பண்ண வேண்டியது உங்க நிர்வாகத்தோட ஒரு இது. எல்லாம் எடுத்துட்டு வந்த நெல்லை காக்க வைக்காம. நாமக்கல் ரங்கநாத சுவாமி கோயிலில் போதிய அடிப்படை வசதி இல்லாதது குறித்து கண்டும் காணாமல் இருக்கும் விடியாத அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ரங்கநாதர் கோயிலில் கழிவறை, குடிநீர் மற்றும் மீன் விளக்குகள் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்ளன. மேலும் கோயிலின் சில பகுதிகள் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் இட நெருக்கடியும் காணப்படுகிறது. இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பாதிப்பிற்குள்ளாகுவது குறித்து திமுக அரசின் அறநிலையத்துறையின் கவனத்திற்கு பலமுறை எடுத்துச் சென்றும் தீய சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. தினசரி மார்கழி மாதத்தில் மட்டும் 1000-1100 பெண்களும் ஆண்களும் மேலே அரங்கநாதரை தரிசிக்க வந்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு நல்லதொரு கழிப்பறை கட்டி கொடுக்குமாறு நாங்கள் இந்து சமய பேரவை திருப்பாய்க்குழு சார்பாக நாங்கள் அனைவரும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடியில் உள்ள குறுக்கு சாலை அருகே நடந்து சென்றோர் மீது கார் மோதியதில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற கார் பாத யாத்திரையாக இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் மீது மோதியது. இதில் 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.